பெருகணும் அண்ணா. நம்ம மங்களம் பெருகும் அம்மணி மாநிலம் மீது மங்களம் பெருகும் அம்மா மங்களம் பெருகும் அம்மணி மாநிலம் மீது மங்களம் பெருகும் அம்மணி. பாராய புவியின் கண் நோயற்ற வாழ்வை குறையற்ற சொல்லும் பெற்று பல்லாண்டு கால வாழ்ந்திருக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். அனைவரும் நலமோடு பாத்துறையா என் அண்ணன் எத்தனை ஆசையோடு இப்படி எல்லாம் அழைக்கிறார், இப்படி பேசுகிறார். எனக்கு என்ன குறை வர போகுது? யாரோடு பிறந்திருக்கிறேன்? பெண்ணாயும் உடன் பிறந்தேன், பெண்ணாக உடன் பிறந்தேன். பெண்ணாக நான் பிறந்திருக்கிறேன் என்றால் எந்த பிறவியிலே நான் என்ன புண்ணியம் செய்தேனோ அப்படி இருந்தாலும் எதற்காக நான் இவரோடு பிறந்தது இத்தனை பெருமையாக சொல்கிறேன்? எதற்காகமா? என் அண்ணனுடைய சாமர்த்தியம் தெரியும். பின்னா தேவேந்திரனிடத்தில் கண்ணார்கள் கண்ணாயிரம் பின்னா தேவேந்திரனிடத்தில் கண்ணால் கர்ப்பகத்தை ஒரு நேரத்திலே எங்கள் அண்ணியானவர் ஆசைப்பட்டார் என்பதற்காக ஒரே ஒரு பாரிஜாத மலருக்காக தேவேந்திரனுடைய நந்தவனத்தை பகிர்ந்து கொண்டு வந்து என் அண்ணிக்காக தந்தவர் இந்த தங்கைக்காக ஒன்றும் செய்யாமல் செய்வாரம்மா. ஏண்டி சகி அம்மா உங்களிடத்திலே சொன்னேனே, ஆமாம் அந்த விஷயத்திலே என் அண்ணாவிடத்திலே சொல்லலாமா? நீங்க சொன்னா தெரியுமாம்மா? இல்லை சொன்னால் ஏதாகிலும் சொல்லுவாரோ? சொல்லுங்களம்மா. சரி மறைமுகமாக சொல்லுகிறேன் தான் கண்ணன் அம்மா. ஆமா எப்போதும் ஒரு எந்த வேலை சொன்னாலும் செய்வாரம்மா. சரி நான் மறைமுகமாக சொல்லிருக்கிறேன். அண்ணா பாண்டவர் நடுப்பிரண்ட பாண்டவனும் பேசிரண்ட பாண்டவர் நடுப்பிரண்ட நீடாவில் திரைய கருள் நிறைந்த நியாயம் பொருந்த அண்ணாடி திருமலரடி என்ற கோடி அவர் இல்லாமல் நீங்கள் இல்லை, நீங்கள் இல்லாமல் அவர்கள் இல்லை. ஆனால் சகிமார்கள் சகிமார்களோடு நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திருப்பேன். என இங்கு வந்த காரணம் என்னன்னா என்ன சகிமார்களோடு பார்த்தரையா என்னுடைய சகிமார்கள் ஆனந்த களிப்படைந்து நான் விளையாடி கொண்டிருக்கின்ற போது மாணவராகி நீங்கள் எதற்காக வந்தீர் என கேட்கிறார். அம்மா பாங்கிமார்களே சுவாமி என் அருமை தங்கை எந்த நேரத்தில் முக மலர்ச்சியோடு அவர்களுக்கு ஏற்ற மண்ணும் பணிவிட வேலையை புரிந்து
நற்பெயர் எடுத்து வருகிறீர்கள். ஆனால் இந்த கண்ணனுடைய பூரண நல்லாசிகள் என்றும் உங்களுக்கு நிலைத்திருக்கும். நானும் என் அருமை தங்கையும் சிறிது நேரம் அவருக்கு நான் ஒரு நல்ல ஆறுதலை சொல்ல வேண்டும், சேருதலை சொல்ல வேண்டும். ஆகட்டும், நீங்கள் அந்த புறத்தில் நீங்கள் அழைக்கும் போது வாங்கம்மா. நாங்கள் விடைபெற்றுகிறோம். போயிட்டு வாங்கம்மா. நன்றி சகி, சென்று வாருங்கள். பணிவான பெண்களம்மா. ஆமாம் அண்ணா, நீங்கள் பார்த்து வைத்தவரெல்லாம் பள்ளியோட வேலைக்கு தெரியுமா தங்கா? சொல்லுங்கள் அண்ணா எதற்காக வந்தார் என்று கேட்டாய். அதை சொல்லுங்கள் அண்ணா. உனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று அண்ணா வித்தியாசித்திருக்கிறார். அண்ணா அட போங்க அண்ணா. ஏமா எனக்கு ஏன்னா என்ன சின்ன வயசுல திருமணம்? அம்மா எனக்கு திருமணமே வேண்டாண்ணா. ஏமா எனக்கு வேணாண்ணா. உற்ற மனதிலே தக்கப்புறம் அடைந்த பின்னால் முன்னோருடைய கடமை திருமணம் செய்ய வேண்டும் என்று அல்லவா உனக்கு கடமை. அண்ணா அந்த கடமையை செய்ய வேண்டும் என்று அண்ணா பலராம சக்கரவர்த்தி வித்தியாசித்திருக்கிறார். அப்ப நிச்சயமா எனக்கு திருமணமா? ஆமாமா அண்ணா. அப்ப எனக்கு இதுல ஒரு சந்தேகம்ண்ணா. என்ன? மாப்பிள்ள கொஞ்சம் சிவப்பா இருப்பாரா, கருப்பா இருப்பாரா, இல்ல ஒசரமா இருப்பாரா, குள்ளமா இருப்பாரா, இல்ல நம்ம சொந்தமா பந்தமா அசலா ஒட்டா வருவா ஜாதியா மக்களா மனுஷாலா, இல்ல அவங்க வீட்டு மாடி வீடா கூரை வீடா, அவங்க வீட்டுக்கு பஸ்ல போகணுமா, கார்ல போகணுமா, வேன்ல போகணுமா, ஏரோப்ளேன்ல போகணுமா, எப்படி நான் போகணும்? உனக்கு தான் கல்யாணம் பண்ணான்றி அந்த கதையெல்லாம் உனக்கு ஏமா? சும்மா கேக்குறேன். நம்முடைய இல்லத்தை நாடு பெண் கேட்க வந்தவர் யார் தெரியுமா? அதான் சொந்தமா அசலா ஒட்டா வருவான்னு கேக்குறேன். ஆழ்வாரில் ஒருவராக விளங்கக்கூடிய விதுரமகாராஜரே, ஆமா உன்னை பெண் கேட்க வந்தார் யாருக்காக தெரியுமா? அவருக்காக. அழகான மாப்பிள்ள, வெயிட்டான மாப்பிள்ள, உன்னுடைய உருவத்திற்கேற்ற தகுதியான மாப்பிள்ளை நாம் செல்வந்தன். அந்த மாப்பிள்ளை பேர் சொன்ன உடனே ஆனந்தப்பட போகிறார். இல்லண்ணா, நீங்க சொல்லும் போதே தெரியுது. அததான் உங்க இடத்துல நான் சொல்லலாம் என்று ஓடாடி வந்து நீங்களே சொல்ல போறீங்கண்ணா. அதை நீங்க உலகுதரை ஆளும் கோப்பே உலக கோடியோன் தனக்கு உனையுறுதி ஆய்கொடுக்க உரைக்காரே.
யார் தெரியுமா? மாப்பிள்ளை யாருங்க? அவனை என்னும் 56 வேதத்தை போர்க்குடை நெயலிலே அரசாரக்கூடிய அஸ்தினாபுரத்து வேந்தம் திருதராஷ்டிர குமாரடியை தலைமகனாக விளங்கக்கூடிய துரியோதன மகாராஜா. சந்தோஷப்படுவோம் பார்த்தா என்னம்மா வர்ணக கொடியோனா ஈடு அவன் சுத்த வீடு. ஆமாண்ணா, அவன் சுத்தமான வீடுன்னா அவனை பார்த்துட்டு வந்து அவன் பின்னாடி நீ ஓடுனா ஓடுனா ஓடுனா. எனக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னா அந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னா ஒரே ஒரு வார்த்தை, நான் இந்த மாப்பிள்ளை தான் அண்ணா பார்த்திருக்கிறான்னு சொல்லி இருக்கிறேன். அந்த மாப்பிள்ளை பிடிச்சா அண்ணா இந்த மாப்பிள்ளை பிடிக்கிறார், அப்படி எனக்கு பிடிக்கலன்னு ஒரு வார்த்தையா சொல்லு. அவன் சுத்த வீடு அவன் இவன் ஈடு உனக்கு எனக்கு இது விட ஒரு பெரிய பாராங்கலத்துக்கு அந்த தலைமையில போட்டுருக்கேன். பெரிய செல்வம் தம்மா. அவன் படுபாவினா அவன் மோசக்காரு பாவினா பங்காளி நாடு தரவா அவன் எக்காடி கட்டு போடுவானா அண்ணா. அதனால அண்ணா அது மாப்பிள்ளை எனக்கு வேணா என்கிட்ட சொல்லி என்ன புண்ணியம். நமது முன்னவராக விளங்கக்கூடிய அண்ணா பலே 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 ராம் பலராம சக்கரவர்த்தி ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த சம்பந்தத்தை. அண்ணா வேண்டாம் என்று வருத்தால் எடுப்பார் கலப்பை ஆயுதத்தை தொடுப்பார் என்னுடன் போர் எடுப்பார். அந்த மாப்பிள்ளை வேணா அண்ணா. அண்ணா கண்ணாயி அண்ணா கண்ணால கண்ணாயிரம் படைத்தவர் தந்திருக்கிறாரே தேவேந்திரன் குமார், அவர் தானே எனக்கு வேணும். அந்த கண்ணாயிரம் படைத்து தேவ இந்திரன் ஈன்ற செல்வன் அர்ஜுனன் நினைத்திருக்கிறியா? அதனால்தான் மாப்பிள்ள வேணா அவன் படுவாருனா மோசக்காரனா அவங்க அப்படிக்கு 2 கண்ணு தெரியாதுன்னா அவனை கட்டினா போனா அதை வர குருட மருமாரா குருட மருமாரா குருட மருமாரா குருட மருமாரா எல்லாருக்கும் எளியா பேசாரு. எனக்கு வர எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல. எங்கேயோ இருக்கிற இடம் தெரியாத நாங்க வாழ்ந்து கடந்தோம். எங்களுக்கு கொண்டாந்து முச்சந்தில வைக்கணும் தான் இப்ப சொல்லிங்கிறேன். அண்ணா வேணான்னா அந்த மாப்பிள்ளை நான் போய் அண்ணன் கிட்ட சொல்ல போறேன். அவன் கண்ணு தெரிஞ்சான் நமக்கு என்ன, கண்ணு தெரியல நமக்கு என்ன, அவன் துர்குணமானவனாக இருந்தா என்ன. தங்கா எல்லாம் பேசாது. அண்ணா பாவியேன் பெண்ணாய் பிறந்தே
அந்த பாயத்தை செய்த அண்ணா பாயும் தெய்வம் செய்த சதியாக இருக்குமா அல்லது என் தலையிலே அந்த பிரம்மன் எழுதிய விதியாக இருக்குமா அண்ணா? எனக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்கலண்ணா, நம்ம அத்தை பிள்ளை தானா வேணும், அந்த படுபாவி எனக்கு வேணாண்ணா, அந்த மோசக்கார வேணாண்ணா, அந்த சண்டாளம் வேணாண்ணா, அவன் பங்காளி நாடு தர அந்த பாவி நான் எக்கடி கட்டு போடுவானா அண்ணா? இதெல்லாம் தேவையாடா எனக்கு? அவன் நாடு தந்தா எனக்கு என்ன, அவன் நாடு தர நமக்கு என்ன? அவன் தாயாரி போராட்டம் என்று சண்டையிடுவார்கள், நாளை ஒற்றுமையாகி விடுவார்கள். அதெல்லாம் அவன் நாடு கொடுத்த உனக்கு என்ன? நாடு அவனை கட்டிட்டு போனா கூட்டம் வருவாரா அண்ணா? ஒரு கண்ணு இல்லாத புண்ணு கண்ணு போல ஒரு அண்ணன் அந்த பலராமர் அண்ணன் எதிர்பார்த்து சேகல்ல தள்ளலான்னு பாக்குறேன். எனக்கு வேணாம், எனக்கு புரியல, கண்டிப்பா செத்துருவேன். அம்மா என் மேல் பணியை சுமந்தான் அண்ணன் நித்தம் மன்றி ஒன்று அம்மா உன்மேல் மையாராவன் இப்போது அம்மா உன்மேல் மையாராவன் போது அண்ணா உன்னையே மணக்க வேண்டும் என்ற அசினா வளர்த்து வேந்தன் துரியோதன மகாராஜா ஒற்றக்காலில் நின்று கொண்டிருக்கிறார். அவனை தள்ளி பேசாதே அண்ணா தள்ளோது அந்த கொட்டும் சொல்லி சத்தும் சம்மதமே அந்த சொல்ல அப்படியே தள்ளுங்கண்ணா, எனக்கு வாடண்ணா. அம்மா தொல்லை ஒன்றும் இல்லை சர்பத் போட்டிடுவோம். அம்மா தொல்லை ஒன்றும் இல்லை சர்பத் போட்டிடுவோம். யாருக்கு நான் வேணும்? எல்லையில் செல்லும் நடையா, எல்லையில் செல்லும் நடையா, அவன் எழுதானே அசையும் உடையா. தங்கா அவன் சாதாரணமானவனே அல்ல. இருக்கட்டும்ண்ணா. அண்ணவன் தொட்டப்பொருள் அனைத்தும் மலை போல் வளரும் தன்மை படைத்தவன் தனரேக வாழ்த்தவள். ஆமாண்ணா. மாபெரும் செல்வந்தன். யாருக்கு அவனை மறந்து விட்டால் யாருக்கு நான் புண்ணியம்? அவன் கையில் வச்சிருந்த யாருக்கு நான் புண்ணியம்? அவன் யாருக்கு நான் ஒரு பொருள் கூட போறான்? அவன் படுபாவினா, அவன் மோசக்காரனா, அவன் தண்டாள்னா, எனக்கு வாணா. நான் இங்க ஏன் வந்தேன்னு இப்ப நான் தான் அடிச்சுக்கணும் போறது. நான் பெரிய தீம்பே கொண்டாந்து வைப்பு போடுறது. ஏமா அவர்கள் செவியிலேயே கேட்டால் என்ன சொல்வார்கள்? அவங்க 100 பேர் அண்ணன் தம்பி கோபம் அடைந்தார்களை யாரால் எடுப்பார்கள் அரைக்கல்லை? நான் உடனே அடிக்க போறாங்க. உனக்கு பாதிக்காது போடுது. அண்ணா அவன் தனரேகை உள்ளவனானாலும் உங்கள் சமாதானமே எப்படி போனாலும் Get
கடவுளை நான் ஒருபோது கடவுளை கூட நினைக்க மாட்டேன்னா. அப்ப அவன் வேணாம். எனக்கு வேணாண்ணா, எனக்கு வேணாண்ணா, எனக்கு வேணாண்ணா, எனக்கு வேணாண்ணா, எனக்கு வேணாண்ணா. கடையில் விற்கிற சரக்கு மாதிரி எனக்கு வேணாண்ணா. இது நான் எடுத்து முடிவாமா? உங்க சம்மதி எப்படி போனா எனக்கு தான் நான் வந்து. ஆமா, ஒன்றுபட்டார் அண்ணனுக்கும் பேச்சு. நான் எனக்கு வேண்டாம். ஒன்றுபட்டார் அண்ணனுக்கும் பேச்சு. நான் பாருங்க, எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. அவன் கரத்தில் ஒரு சொத்த வில்லு வச்சுட்டு இருக்கிறான் அந்த அர்ஜுனன் பையன். யாருன்னா? அவன் நான் தான் அர்ஜுனன் உலகத்தை அவன் பூச்சி காட்டிட்டு இருக்கிறான். அவனை போய் மணக்க போறன்ற ஒரு பாவம். அவன்கிட்ட செல்வம் இருக்கிறதா, செல்வாக்கு இருக்கிறதா, உன்னை மணக்கும் திறன் இருக்கிறதா? நான் இல்லண்ணா. அந்த சொத்தை வில்ல வச்சுக்க அவன் பூச்சி காட்டிங்க. நான் தான் அர்ஜுனன் சொல்றியம்மா? எனக்கு வேணா, நீங்க தானே சும்மா எல்லாத்துல சொல்றீங்க. அண்ணா பூச்சி கட்டவா வந்து போது, அண்ணா பூச்சி கட்டவா வந்து போது, அண்ணா போதும் சும்மா தங்கச்சி கூட பேசி பார்க்கலான்னு வந்துருக்கீங்களா? அந்த படுபாவி தான் கட்டிக்கணும்னு சொன்னா நான் கண்டிப்பா எவனை போய் செத்துருவேன். ஆத்திரியா கத்தில வீந்து நான் கண்டிப்பா செத்துருவேன். நான் கண்டிப்பா சாக போறேன். அட படுபாவி, அட முட்டை கண்ணா, அட சீதாராமா, நீ எக்கடு கட்டு பூடியோட பாவி. உன் கோயில் இடியோ உன்னை கூப்பிடல கூப்பிடாத முடி எக்கடு கட்டு. போய் சாவு போறீங்க, போய் சாவு போய் சாவு போறீங்க. சாவு எதுக்கு இங்க நின்று பேசுகிறேன்? போ சாவு போ. அட படுபாவி கூட பிறந்த அவரு தண்ணி குடியடப்பா, இது எக்கடி கட்டு குடியோ. அட சீதாராமா, ஆட மத்த ஆட தடி ஆட பொழியாது அடங்காரப்பா. கண்டிப்பா செத்துருவேன். கண்டிப்பா செத்துருவேன். நான் முன்னா கூட போறேன். சர்பத்தின் கொடி படைத்தோ, சர்பத்தின் கொடி படைத்தோ, அவன் தரணியில் நாச்சன்யமில்லா. யாருக்கு நான் ஓன, யாருக்கு நான் ஓன? அவனே கண்டாய் நாடாலும் பாகியசாலி என் தங்க கற்பினை காத்து கொண்டு கலிப்புடன் வாழ்வாய் தங்கா. தங்கா சுபத்ரா சர்பத்தின் கொடி படைத்தவன் அவன் படுபாவினா மோசக்காரனா அடியாட மத்தாட சீதாராமா, நீ எக்கடி கட்டு பூடுவாட அப்பாவி. உன்னை குமரவங்கள எக்கடி கட்டு பூடுவாங்களோ உன் கோயில் இடியோ. உன்னை குமரவங்களா கும்பிடாத போடாட சீதாராமா, ஆட பல்லு வச்சுட்டு 10 பஜா சிரிக்கிட அப்பாவி. உன்கிட்ட வந்தாலும் இடம் மறுபடிக்கிற அப்பாவி. கண்டிப்பா செத்துருவேன், கண்டிப்பா செத்துருவேன், கண்டிப்பா செத்துருவேன். அவனை போன்ற உலகத்திலே நற்புணம் படைத்தவர்கள் யாவரும் கிடையாது. யாருக்கு நான் ஓனா? அப்ப நீ போய் கட்டிக்கினா, நீ போய் கட்டிக்கினா. பல எண்ணங்களை உன் மனதிலே வளர்த்துக் கொண்டிருக்கிறாய் அண்ணா. அதனால் ஆமா அண்ணா, தவறுண்ணா. உன் கூட பிறந்தவனா, கூட பிறந்த இதா குடும்ப விளங்காது, கோத்திர விளங்காது. இந்த பல எண்ணம் சொன்ன அது என்ன எண்ணம் தெரியுமா? நம் அத்தையின் குமாரனாக விளங்கும் அர்ஜுனனை மணக்கும் அந்த எண்ணத்தை விடுத்து ஆமா
சற்று மனது வைத்து அண்ணா உன்னுடைய கற்பினை காத்துக் கொண்டு அண்ணா, நான் அந்த சொல்றது கேளுண்ணா. பிள்ளைகளை மனைந்து களிப்போடு வாழ்வாய் அட தங்க படுபாவி அட மோசக்காரா அட சண்டாரா நீ எக்கடி குட்டி பூடா பாவி அண்ணா தவறு எனக்கு அந்த மாப்பிள வண்ண தவறுனா நான் கண்டிப்பா கூட்டிட்டு வந்து நான் கண்டிப்பா தவறு நான் வந்து நிக்க மாட்டேன் பாருண்ணா நான் போறேன் நான் கண்டிப்பா செத்துருவேன் நான் கொஞ்ச நேரம் நிக்க மாட்டேன் அண்ணா நான் சொல்றது கேளுண்ணா தவறுனா இன்னும் சாவாது என்ன தவறு நான் கண்டிப்பா இப்ப கூட செத்துருவேன் நீ எப்படின்னா அவரு கூட கட்டி வைக்கலன்னா கூட பரவாயில்லண்ணா அர்ஜுனா கூட என்ன கூட்டியாவது வச்சிருந்தேன் நான் போய்கிட்டே தரேண்ணா என்ன கூட்டி வைக்கிறதே முடிவு பண்ணிட்டியா அண்ணா எனக்கு பிடிக்கலண்ணா ஆட தாடியா நான் அங்க இங்க போறேன் உன் காலேஜ்ல வின் செத்துனா அதான் நமதண்ணனுக்கு கோபம் பொல்லாது அயலில் என்றும் சொல்லாது தலை வச்சிடுண்ணா அம்மா கள்ளல் விழியும் சகி காலுக்கு இதை கண்டுரைப்பாய் கட்டாய திட்டப்பாடுத்தி கட்டழகிய இருப்பாய் எவ்வளவு நாளைக்கு அம்மா காலம் கொஞ்சம் போகட்டுனா காலம் கொஞ்சம் எப்படி ஆகட்டுனா அண்ணன் காரியம் எல்லாம் ஆகட்டும் காலம் கொஞ்சம் போகட்டும் அந்த காவலம் தூரியம் தேவனம் மகனை இந்த பூலகினி அவரும் அவர்கள் கொண்டு சீரிக்க அங்க புத்தி அத்தவான் என்று நின்று தீட காலாகம் முறிகிறேன் அதானே எனக்கு தெரியும் நான் போய் வருகிறேன் எங்கண்ணா போறீங்க போக சொல்லும் எங்கன்னு கேக்குற பாரு எங்கன்னு கேட்க கூடாதா நான் எங்க போறேன் தெரியுமா எங்கண்ணா? அம்மா பூர்த்தி யார கண்ணி என்னேத்தி உடன் புண்ணிய தீர்த்தமாடன் நன்னிய பார்த்தானை கண்டே இனிய கதைகளை சொல்லிய ஆமா அம்மா பக்குவப்பாடி தீயிக்கு தக்கப்படி வரவாழை பெண் எப்பூவாலயத்திலும் முன்னர் கூறும் தழைக்க வைக்க ஆமா அம்மா இழைந்து விழைந்து குழைந்து தழைந்து இழந்து விழுந்து குழைந்து தழைந்து ஆமா என்னவராகும் கொண்டிருக்கும் மன்னன் பாராராமாருக்கும் இஷ்டம் உண்டா ஆன பிறகு இவை எல்லாம் முடிந்த பிறகு அம்மா இந்த குலத்தூதி தங்கைந்து மைந்த பெற்ற அங்கே சொந்த அத்தைதானுக்கு குந்தி என்னும் நாமது சொந்த அத்தைதானுக்கு வந்த மாறு மகளியும் அம்மா இந்த இல்லை என்று சொல்ல இந்த வீதம் செய்யாவிட்டால் என்ன பயன் பயனல்ல தங்கையே
ஆபத் தாண்டவன், ஆமாம் அண்ணா, அநாத ரட்சகன், ஆமாம், உன் அருமை அண்ணன் இந்த கண்ணன் இருக்கையிலே ஆமா அண்ணா, நீ எதற்காக பலப்பட வேண்டும்? எனக்கு எந்த கஷ்டமும் இல்லையா அண்ணா. ஏன் தெரியுமா? ஏன்? அண்ணா பலராம சக்கரவர்த்திய துரியோதன மகாராஜாவுக்கு தருவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆமா. ஆனால் என் எண்ணமும் உன் எண்ணமும் ஒன்று போல் இருக்கிறது. ஓஹோ. உன்னிலை அறிந்தல்லவா ஆமா. நீ யாரை மணக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் கொண்டிருக்கிறாய் என்று உன் மனத்தை பரீட்சிக்கவே ஆமா இந்த கபட நாடக சூத்திரன் கண்ணன் உன் இடத்தில் விளையாடினேன். ஆமா அண்ணா. தங்கா அண்ணா, இதுக்கு போய் தங்கச்சி போய் ஆய வச்சு பாக்குறீங்களா அண்ணா? தங்கா, இந்த கபட நாடக சூத்திரனாக விளங்கும் உன் அண்ணன் இந்த கண்ணன் மன பருவாடுது, அது கூட தெரியல உங்களுக்கு.